அடடா, ஆடி மாசம் வந்தாலே அத்தையை கையிலேயே பிடிக்க முடியாது. இவ்வளோ அமர்க்கலமா இருக்காங்களே. என்ன வெயில், என்ன வெயில், சரியான வெயில் அத்தை வெளியில. பேருக்கு தான் ஆடி மாசம். ஆடி மாசம் காத்தடிச்சா அம்மிக்கல் கூட நவரும்னாங்க. ஆனா இந்த அழகான அம்மனி கூட நவரல. என்னதான் சொன்னேன். சரி அத்தை, இன்னைக்கு என்ன சமைச்சிங்க? இருங்க நானே சொல்றேன். காரக்குழம்பு, ரசம், வாழைத்தண்டு கூட்டு, வத்தல். அதானே? தெரியும், ஏன்னா உங்க பிள்ளைக்கு அதானே பிடிக்கும். என்ன டிவி எதுவும் பார்க்கல? ஏன்னா ஆஃப் பண்ணி வச்சுட்டு உட்காந்துருக்கீங்க? என்ன எல்லாத்துக்கும் அமைதியா இருக்காங்க? வெளியில மழை பெய்யற மாதிரி இருக்குல்ல, வெயில் அடிக்கிற மாதிரி இருக்குல்ல. நம்ம ஊர் பிரைம் மினிஸ்டர் நரசிம்மராவ் தானே? என்னது எல்லாத்துக்கும் ஊ கொட்டுறீங்க? வாய் வந்து பேசவே மாட்டேன்றீங்க. ஐயோ, முன்னாடியே சொல்ல வேண்டியதானே? ஆபீஸ் இருந்தா வரும்போது நான் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்திருப்பேன்ல டாக்டர் கிட்ட இருந்து. சரி, நான் போய் மெடிக்கல் ஷாப்ல மருந்தாச்சும் வாங்கிட்டு வரேன். அதான் வாயில புண்ணு நீங்களே. ஓ, இப்ப சாப்பிட மாட்டீங்களா இன்னைக்கு ஃபுல் டே? என்ன வாயை திறந்து சொல்லுங்க. என்ன வரவு செலவு கணக்கு பார்க்க போறாங்க? இன்று நான் மெலன வத்தல். ஓ, மிளகு வத்தல் செஞ்சிருக்கீங்களா? மிளகு வத்தலா? எப்பப்பா சோறு துண்டுறதுலேயே இருக்குதுமா இது. உன்னதான் மொட்டை மாடியில் வத்தல் காய போடணும். Today I am மௌன விரதம். ஓ, நீங்க மௌன விரதமா? சூப்பர் அத்தை. இத புரியறதுக்கு எனக்கு எவ்வளவு நேரம் ஆச்சு அத்தை. பின்ன நீதான் ஒரு முட்டாளாச்ச. போங்க போங்க போங்க. ஆமா ஆமா, தாகமா இருக்கும். ரொம்ப டயர்டா இருப்பீங்கல்ல. போங்க போங்க. தண்ணி நல்லா குடிச்சிட்டு பொறுமையா வாங்க அத்தை. பாவம், டயர்டா இருப்பீங்க. அடடா, அத்தை இன்னைக்கு மௌன விரதமா? யாருக்குமே கிடைக்காத வரமாச்சே. மாமியார் மௌன விரதம், மருமகளுக்கு சந்தோஷம். அடடா, இது நம்ம கொண்டாடணுமே. ஸ்வீட் சாப்பிடலாமா, கேக் வெட்டலாமா, இல்ல பட்டாசு வெடிக்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒரு குத்த போடுவோம். பாத்தியா இத டான்ஸ் ஆடுது. டான்ஸு எனக்கு மௌன விரதம்னே இது என்ஜாய் பண்ணுது போகுது. சரியான செக்க வைக்கிறேன்.
சரி நான் போய் கை கால் கைட்டு வந்துடுறேன், பசிக்குது, நான் போய் சாப்பிட்டு வந்துடுறேன். எங்க என் புல்லு என் புள்ள காணா. வார்த்தம் வார்த்தம். ஆமாங்க. இப்பதான் வீட்டுக்குள்ள வரேன். என்னது எல்லா வாட்டியும் தேதி எனக்கு சொல்றேன். யோ வீட்டுக்கு வரேன்றது வீட்டுக்கு வரேன்னு சொல்ல முடியும். வெய்ய போனேன், உனக்குலாம் ஒரு இன்ட்ரோ கொடுத்தேன். காஞ்சி காமாட்சி, மதுரை மீனாட்சி, நங்கநல்லூர் வேம்புலியம்மன் எல்லாம் சேர்ந்து ஒரே உருவத்துல என் தாய் எனக்கு காட்சி அளிக்கிறாங்க. என்னம்மா ஆடி மாசம் அற்புதங்களா? அட்டகாசமா இருக்கே மஞ்சள் கலர் சாரி. அப்புறம் வெளியில பயங்கர வெயில். அதே டைலாக். சரியான வெயில். ஆடி மாசம் காத்தடிச்சா அம்மி கல்லு கூட நவருன்னாங்க. ஆனா அழகான ஒரு ஆண் அழக வரேன், நான் கூட நவரலன்னா பாரு. ஓ இது ஃபேமிலி டைலாக்கா? என்னம்மா என்ன சமையல்? இரு நானே சொல்றேன். காரக்குழம்பு, ரசம், வாழைத்தண்டு கூட்டு, வத்தல். கரெக்டா? தெரியுமா? உன் பிள்ளைக்கு எது பிடிக்குமோ அதுதான் நீ செய்வேன்னு தெரியும். சூப்பர். அப்புறம் ஏய் வந்துட்டாளா இவ? பேக் இங்க வச்சுட்டு போயிருக்கா? எங்க போயிருக்கா? ஓ உள்ள போயிருக்காளா? அவ சாப்பிட்டாளா? நீ சாப்பிட்டியா? அப்புறம் என்ன ஆஃப் பண்ணிட்டு டிவி பாக்குற? ஏமா என்னம்மா அமைதியா உட்காந்துக்கிற? என்னம்மா? ஏமா வந்ததுல இருந்து 1/2 மணி நேரமா பேசிட்டு இருக்கேன், வாயை திறந்து பேச மாட்டேற. என்னாச்சு உனக்கு? ஏமா என்னதாம்மா ஆச்சு உன் வாய்க்கு? ஐயோ சொல்லிருக்கலாம், டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிருப்பல நானு. ஏமா அடிக்கிற? என்னம்மா சொல்ற? ஒண்ணுமே புரியலமா. என்ன டைரியில வரவு செலவு கணக்கு பார்த்திருக்கியா? இன்று நான் மௌன ராகமா? ஒன்று சோறு பைத்தியம், ஒன்று சினிமா பைத்தியம். இன்று நான் மௌனம் விரதமா? ஐயோ மௌன ராகம் தான் ஞாபகம் வருது. சந்திரமொழி கார்த்திக் சார் ஞாபகம் வந்துச்சு. அதனால மௌன விரதமா? ஏமா நீ மௌன விரதமே? இருங்க நான் வந்து சொல்றேன் அதுக்கு எக்ஸ்பிளனேஷன். ஓ இருடி, எதுக்கு மௌன விரதம், எதுக்காக இருக்காங்கன்னு கேட்கலான்னு வந்தேன். இருங்க நான் தான் கேட்பேன். சரி கேளு. அத்தை எதுக்காக இன்னைக்கு மௌன விரதம்? என்ன சொல்றாங்க? அது நான் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக எனக்காக மௌன விரதம் இருக்காங்களாம். இல்ல குடும்பம் எல்லாமே நல்லா இருக்கணும்ன்றதுக்காக மௌன விரதம் இருக்காங்களாம். ஓஹோ பாரு நான் பாக்குறேன்ல. கடவுளோட மறு உருவண்டி எங்க அம்மா. அதுதாண்டி ஒரு தாய். நான் நல்லா இருக்குன்னு நினைக்கிற இடத்துல நாம எல்லாரும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறாங்க பாத்தியா, அதுதாண்டி அம்மா. இல்ல உங்க அம்மா அப்படின்னு. சரி அவ கிடக்குறா. நடி சொல்றாங்க. எங்க ஊர் பொறுக்கிட்டு வரேன்னு கேக்குறாங்க. இல்ல ஆபீஸ் எப்படி போச்சுன்னு கேக்குறாங்க. அம்மா இவ பக்கத்துல உட்காந்தா டேஞ்சர் தான் நினைக்கிறேன். இப்ப என்ன சொல்றாங்கன்னு எனக்கு தெரியும். என்ன சொல்றாங்க? உள்ள போய் நல்லா கொட்டிக்கான்றாங்க, போய் சாப்பிடு அப்படின்னாங்க. ரொம்ப மோசமா இந்த பொண்ணு. ஏய் நீ இனிமே டிரான்ஸ்லேட் பண்ண வேணாம், நாங்களே பண்ணிக்கிறோம். நீ இதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுமா, தெரியுமா? இத போய் சாப்பிடுறேன், காரக்குழம்பு எனக்கு பிடிச்சதான் வச்சிருக்கேன்னு தெரியல, நீயும் சாப்பிடணும். நீ எப்ப சாப்பிடுவ? மணி என்ன ஆகுது பாரு. ஐயோ சொல்லுமா. சொல்றது கேட்கவே மாட்டேங்கிறம்மா. கூட அவங்கிட்ட போன நான் பேசுறேன். டேய் நான் தான் சொன்னேன்லடா, வெயிட் பண்றா, நான் பார்த்து வைக்கிறேன். உனக்கு என்ன அவசரம்? ஆமா கழுத்து வலியா?
இரு நான் வரேன். ஏய் என்னாச்சு? ஒண்ணும் இல்லைங்க, அதாங்க தம்பிக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்கோம்ல, என்ன வரணும் சரியில்லைன்னு சொல்றான். அதுதான் என்னன்னு தெரியல, ஒரே குழப்பமா இருக்கு. இல்ல என்ன மச்சான் என்ன சொல்றாரு? எங்கங்க அவன் சொன்னா கேட்கவே மாட்டேங்கிறான். இரு நான் பேசுறேன் மச்சான் கிட்ட. அந்த வாலாஜாபத்துல ஒரு வரன்னு சொன்னேன், அது என்னாச்சு? அது ஏதோ வாய் சரியில்லையா. அந்த காட்பாடியில ஒண்ணு சொன்னேன், அது என்னாச்சு? அது காது சரியில்லையா. என்னடா இது? இந்த மூலக்கடையில ஒண்ணு சொன்னேன், அது என்னாச்சு? அதுக்கு மூளையே சரியில்லையா. இந்த நங்கநல்லூர்ல ஒண்ணு சொன்னேன், அது என்னாச்சு? அது நல்லாவே இல்லையா. ஏமா இதெல்லாம் இல்லாம தானே நானும் வாழ்ந்துட்டு இருக்கேன். என்னடா எதை சொன்னாலும் ஏதாவது ஒரு குறை சொல்லிட்டே இருக்கீங்க. தீபா எங்கேயோ மாமியார் பேசுற மாதிரி இருக்குங்க. எப்பா மகனே, அம்மா நான் தான்டா. என்னம்மா பேசிட்ட? அவ்வளவுதான், மௌன விரதம் முடிஞ்சு போச்சுடா. மௌன விரதம் முடிஞ்சு போச்சா? என்னம்மா சொல்ற? சாமிக்காக குடும்பத்துக்காக வேண்டி இருந்தா இப்ப ஏமா பேசிட்ட? ஒரு நல்ல விஷயத்துக்கோசரம் மௌன விரதத்தை உடைக்கிறதுக்கு தப்பு இல்லடா. ஓ பரவாயில்லையே. சரி என்ன நல்ல விஷயம்? நம்ம தீபாவோட தம்பி கல்யாணத்துக்கு தான். அதுக்காக பேசினேன். அதுக்காகத்தான். ஓ ஓ ஓ ஓ ஓ அப்படி வரியா நீ? சரி 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 சரி. அம்மா என்ன பிளான் பண்ற? தீபா எங்கெல்லாம் வரம் பார்த்திருக்கீங்க? மார்ஸ், நெப்டியூன், ப்ளூட்டோ, அதுல மட்டும்தான் வரம் பார்க்க, மீதி எல்லாத்துலயும் வரம் பார்த்துட்டோம். அப்ப செவ்வாய்க்கிரகத்துல இருந்து ஒண்ணு மட்டும் அனுப்பிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது இல்லம்மா, நான் ஒரு வரம் சொல்லட்டுமா? சொல்லுங்க, அதுக்காக தானே காத்துட்டு இருக்கோம். என் சொந்தக்கார பொண்ணு ஒருத்தி ராதிகான்னு இருக்காமா. ராதிகாவா? அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சம்மா. ஏய் அவ தங்கச்சி அம்பிகாடா. அம்பிகா? அம்மா அம்பிகாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சம்மா. அட அவளோட தங்கச்சி ஜெயந்தி இருக்காடா. ஓ ஜெயந்தி, ஸ்ட்ரைட்டா ஜெயந்தின்னு சொல்ல வேண்டியது. அதை விட்டு தங்க ஜெயந்தியா? அவ்வளவு அடக்கமான ஒரு பொண்ணுமா அது. உன்கிட்டே தோத்துறோம்னா பாரு. இமீடியட்டா உங்க தம்பிக்கு அந்த வரனை முடிச்சிடுமா. இதை விட பெரிய வரம் கிடைக்கவே கிடைக்காது. நீ தலை கீழே தொங்கினா கூட கிடைக்காதுமா. ஆமா நீ தலை கீழே தொங்க முடியாது இல்ல. சரி அத்தை, நான் இப்பவே போய் பேசுறேன். அவங்களோட டீடைல்ஸ், கான்டாக்ட் நம்பர் வாட்ஸ்அப் செக் பண்ணுமா. வெரி ஃபாஸ்ட் அத்தை. சரி அத்தை, நாளைக்கு இதை பத்தி நான் எங்க அம்மா கிட்ட உடனே பேசிடுறேன். நாளைக்கு எதுக்குமா? ஒன்றே செய், நன்றே செய், அதுவும் இன்றே செய், இப்பவே செய். சரி அத்தை, நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். கோ 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 ஃபாஸ்ட் ஃபாஸ்ட், வெரி வெரி ஃபாஸ்ட். போற வேகத்தை பார்த்தா நாளைக்கே கல்யாணம் பண்றோம் பொழுது. பாய். ஏமா உனக்கு எவ்வளவு நெஞ்சத்து இருந்தா இந்த ஜெயந்தி பொண்ணை போய் தீபா தம்பிக்கு பார்த்து வச்சிருக்க? அது ஒரு சைக்கோமா, தெரியும்ல? அதெல்லாம் எனக்கு தெரியும்டா. அந்த பொண்ணு சைக்கோன்னு தெரிஞ்சுதான் நான் பார்க்க சொல்லியிருக்கேன். ஏமா பின்ன எனக்கு மட்டும் ஒரு சைக்கோ மருமக வரணும், அவங்களுக்கும் வரட்டும் சைக்கோ மருமக. சொல்லுடி. அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. அம்மா கொட்டாய விடுற இல்ல, வாய்க்கு வந்து பேசவே மாட்டீங்க. என்ன எதுக்கு ஊ கொட்டே இருக்கீங்க? வாய்க்கு வந்து பேசவே மாட்டீங்க. என்னது எல்லாத்துக்கும் ஊ கொட்டுறீங்க, வாய்க்கு வந்து பேசவே மாட்டேன்றீங்க? சொல்லுமா. ஐயோ முன்னாடியே சொல்ல வேண்டியதானே, ஆபீஸ்ல இருந்து வரும்போது நான் அப்பாயின்மெண்ட் வாங்கி. இப்ப ஏதாவது ஒரு நல்ல ஆக்சன் பண்ணுங்க, நான் எடுக்கிறேன். நல்ல ஆக்சன் ஒரு போஸ் கொடுங்க. நல்லா இல்ல, அதை விட இது நல்லா நல்ல வித்தியாசமா கொடுங்க. வித்தியாசமாவா? சரியா நீல சரியா? ஒரு நல்ல விஷயத்துக்காக மௌன விரதத்தை உடைக்கிறது ஒண்ணும் தப்பு இல்லடா அப்படின்னு சொல்லு. என்னமா பேசிட்ட? டேய் ஒரு நல்ல விஷயத்துக்கோசரம் உடைச்சு பேசுறது நல்லது. மௌன விரதத்தெல்லாம் உடைச்சு தாங்க உடைச்ச பேசுறேன். மௌன விரதத்தை உடைக்கிறதுல ஒண்ணும் தப்பு இல்லடா. என்னமா பேசிட்ட? ஒரு மௌன விரதத்தை நல்ல விதமா உடைக்கணும்.
அம்மா, ஒரு நல்ல விஷயத்துக்காக மௌன விரதத்தை உடைக்கிறதுல ஒண்ணும் தப்பு இல்லடா. சரியா? ஒரு நல்ல விஷயத்துக்காக டைலாக் ஃப்ரேஸ் பண்ணிக்கோ. ரெடியா? என்னம்மா பேசிட்ட? மௌன விரதத்துக்காசரம் இது பண்றடா. ஒரு நல்ல விஷயத்துக்காக. சரியா? ஒரு நல்ல விஷயத்துக்காக மௌன விரதம் உடைக்கிறதுல தப்பு இல்லடா. சரியா? அதான் டைலாக். என்னம்மா பேசிட்ட? ஒரு நல்ல விஷயத்துக்கோசரம் மௌன விரதத்தை உடைக்கிறதுக்கு தப்பு இல்லடா. அந்த வாலாஜாபத்துல ஒரு வரன்னு சொன்னேன், அதுனாச்சு? அது ஏதோ வாய் சரியில்லையா. அந்த காட்பாடியில ஒண்ணு சொன்னேன், அதுனாச்சு? அது காது சரியில்லையா. மூலக்கடையில ஒண்ணு சொன்னேன், அதுனாச்சு? அதுக்கு மூளையே சரியில்லையா. இந்த நங்கநல்லூர்ல ஒண்ணு சொன்னேன், அதுனாச்சு? அதுக்கு நளினமே இல்லையா. ஏமா இதெல்லாம் இல்லாம தானே நானும் வாழ்ந்துட்டு இருக்கேன். சார் நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்கீங்க. சாரி.